பிசிஓடி, பிசிஓஎஸ் இது ரெண்டுமே உலக அளவில் பொதுவாக பெண்களை பாதிக்கக்கூடிய ஒரு கருப்பை சார்ந்த பிரச்சனை. பேரளவில் இது ரெண்டுமே ஒன்று போல இருந்தாலும் இது ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அந்த வேறுபாடுகளை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அதை ஓரளவுக்கு குணப்படுத்த முடியும். பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ். இதில் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பையில் 10க்கு மேற்பட்ட நிறைய நீர்க்கட்டிகள் இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸும் இருக்கும். பிசிஓஎஸ் அப்படிங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இதில் குறைவான நீர்க்கட்டிகளே இருக்கும், கூடவே பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், முகத்தில் அங்கங்கே முடிகள் இருக்கும். பிசிஓடி, பிசிஓஎஸ் இது ரெண்டுலேயுமே உள்ள ஒரு சின்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடியில் நீர்க்கட்டிகளுடைய அளவுகளையும் அதோடைய தன்மைகளையும் வச்சு அதை ட்ரீட் பண்ண பார்ப்பாங்க. பிசிஓஎஸில் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், மெட்டபாலிக் ப்ராப்ளம் இதெல்லாம் வச்சு அதை டயக்னோஸ் பண்ணுறதோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதையோ பண்ணுவாங்க. பிசிஓடி கொஞ்சம் மைல்டானது, பிசிஓஎஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சிவியரானது. கருவுறுதலில் பிரச்சனை ஏற்படுறது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் உடல் எடை கூடுறது, டயபெட்டிஸ், எண்டோமெட்ரியல் கேன்சர், இந்த மாதிரியான கொஞ்சம் பிரச்சனைகளை உள்ளடக்கியதாக இருக்குது. கூடவே பிசிஓஎஸில் நிறைய அறிகுறிகள் இருக்கும். முகப்பொறி ஏற்படுறது, முகத்தில் முடி வளர்றது, அதுக்கப்புறம் முடிவுதிர்வு பிரச்சனை, இது எல்லாமே பிசிஓடியில் அதிகமாக இருக்காது. இது ரெண்டுமே எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் சில சிம்டம்ஸை வச்சு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. இது ரெண்டுக்குமான தீவிரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடியை சரியான மெடிசின் மூலமாக பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். ஆனால் பிசிஓஎஸை அந்த மாதிரி பண்ண முடியாது. காம்ப்ளிகேஷன்ஸ், இதனால் ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடியில் ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும் சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது. ஆனால் பிசிஓஎஸில் குழந்தை பேர் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், உடல் எடை கூடுறது, எண்டோமெட்ரியல் கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுக்குமான சிம்டம்ஸ், தீவிரத்தன்மை எல்லாம் மாறுபட்டு இருந்தாலும் அவங்க ட்ரீட்மெண்ட் கூடவே சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இது ரெண்டுக்குமே பொதுவானது. அதாவது சரியான ஆரோக்கியமான உணவு முறையை தேர்ந்தெடுக்கிறது, உடற்பயிற்சி ரெகுலராக செய்கிறது, உடல் எடை மேலாண்மையில் சரியாக மெயின்டைன் பண்ணுறது, மருந்துகளை சரியாக எடுத்துக்கிறது, மனநிலையை சரியாக வச்சுக்கிறது, சரியான தூக்கம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ராப்ளத்துக்கும் சரியான ஒரு தீர்வாகவே இருக்கும். பிசிஓடி, பிசிஓஎஸ் ரெண்டுக்குமான வேறுபாட்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம். இதை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.